டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ செப்டம்பர் மாதம் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது. அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின், தியரி கொஸ்டினும் சம்மும் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை படிச்சிங்களாவே உங்களுக்கு 7 கொஸ்டினில் 7 2 14 மார்க் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதனால் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ஒரு நோட்டு பேனை எடுத்துங்க, எழுதிங்க. அதே போல் நான் சொன்ன கொஸ்டினில் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 மார்க் தியரி கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? ஃபஸ்ட் லெசன் இருக்குது. முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன எழுதிங்க. ரெண்டாவது, நிலை அறிக்கை என்றால் என்ன? மூணாவது, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு என்றால் என்ன? நாலாவது, உயில் கொடை என்றால் என்ன? ஐந்தாவது, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் சிறுகுறிப்பு வரைக. ஆறாவது, லாப நோக்கற்ற அமைப்பின் முதலின வரவுகளின் எதை 4 தருக. இந்த முதலின வரவு வருவாயின வரவு 2 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் கணக்கு போடும்போதே பார்த்தோம், முதலின வரவுனா எது, வருவாயின வரவுனா எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது இது வரும், இப்போ பெருது சேர்த்து கணக்கு வருது இல்லைங்களா, அதில் பொறுப்புகள் சைடு வரும். முதலில் என்ன வரவேனா வருவாய் என்ன வரவேனா சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ஹெட்டிங் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுன்னா, இப்போ கணக்கு போடுறீங்க இல்லையா, அந்த ஞாபகம் வச்சுக்கினாவே நீங்கள் அதை போட்டு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அந்த பெறுதல் செயல் சொன்னேன்ல, முதலின வரவு வருவாயின வரவு. முதலின வரவுன்னா 4 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆயுள் உறுப்பினர் கட்டணும், உயில் கொடை, அறக்கொடை நிதி, கட்டண நிதி, அப்புறம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிதி ஏதாவது பெறட்டுது, இல்லைனா குறிப்பிட்ட நிதி முதலீடு. இது ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ 4 ஞாபகம் வச்சுங்க. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. பெற்ற நன்கொடை ஞாபகம் வச்சுங்க. அதாவது குறிப்பிட்ட நோக்கத்தில் பெற்ற நன்கொடை ஞாபகம் வச்சுங்க. உயில் கொடை, அறக்கட்டளை நிதி, நிலைச்சொத்து விட்டுதான் முதலீடு விட்ட தொகை, அது மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா கூட 3 மார்க் கேட்டால் 6 பாயிண்ட் எழுதுங்க. 2 மார்க் கேட்டால் 4 பாயிண்ட் எழுதுனா போதும். இந்த 2ல் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. வருவாயின வரவு முதலீன வரவு 2 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்த்துங்க. இது கணக்கு போடும்போது நீங்கள் தெளிவாக போட்டுறீங்களா, கண்டிப்பாக உங்களால் இதை ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கடுத்து கூட்டாண்மை வரவிலக்கம் தருக. நிலை முதல் என்றால் என்ன? அதுக்கடுத்து உயர் லாபம் என்றால் என்ன? நற்பெயர் என்றால் என்ன? கூட்டாண்மை நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பும் எதில் இருந்த சூழ்நிலை தருக. தியாக விகிதம் என்றால் என்ன? ஆதாய விகிதம் என்றால் என்ன? கண்டிப்பாக இதில் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருப்பாங்க. தியரி மீதி வந்து சம்மு கேட்பாங்க. கண்டிப்பாக 2 சம்மு 3 சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. 3 நாள். இப்போ வந்து 2 மார்க்கு கொஸ்டின் சொல்லிட்டேன். தியரி கொஸ்டின்னு சம்மு சொல்கிறேன், கேட்டுங்க. இது மட்டும் படிச்சு 2 மார்க் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு கொஸ்டின் போடுவேன். இங்கே இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 31 கண்டிப்பாக இந்த லாபம் நட்டம் கண்டுபிடித்து, ஒன்று லாபம் கண்டுபிடித்து கேட்பாங்க, நட்டம் கண்டுபிடித்து கேட்பாங்க, இல்லைனா வந்து தொடக்க முதல் கண்டுபிடித்து ஏதாவது கேட்பாங்க. இந்த லாபம் நட்டம் ரொம்ப ஈஸி. அந்த ஃபார்மெட் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா போட்டுடலாம். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு அடுத்துனாக்கா அவாண்ட் எடுப்பு எவ்வளோ கண்டிப்பாக கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சம் கணக்கிட்ட போட்டிங்கன்னா ஒன்று இறுதி இருப்பு கேட்பாங்க, இல்லை தொடக்கும் போது லாபம் நட்டம் இருந்தால் ஒன்று கண்டிப்பாக ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இது பார்த்துங்க. ரெண்டாவது லெசனில் இந்த பெறுதல் செலுத்து கணக்கு. இந்த 4 பெறுதல் செலுத்து கணக்கு இருக்குது, அது கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. இந்த பெருசு செலுத்து கணக்கு பார்த்துங்க. அதுக்கடுத்து 3rd லெசனை பாருங்கள். இதில் கூட்டாளி மீது வட்டி கண்டுபிடிக்கிறோம்ல, முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கிறதுல கூட்டாளி மீது வட்டி கண்டுபிடிக்கிறது, அது 2மே கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்த முதல் மீது வட்டி வழங்கும்போது குறிப்பேட்டு பதிவு இருக்குது பாருங்கள். முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கும், முதல் வட்டி கண்டுபிடிக்கும் போது குறிப்பேட்டு பதிவு கண்டிப்பாக குறிப்பேட்டு பதிவு கேட்பாங்க. இல்லைனா வந்து அந்த முதல் மீது வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நிலை முதலுக்கும் மாறுபடும் முதலுக்கும் உள்ள வேறுபாடு
கண்டிப்பாக கேட்பாங்க. இது 3 மார்க்லையும் கேட்பாங்க. 3 மார்க் கேட்டால் 3 பாயிண்ட் எழுதுங்க. 5 மார்க் கேட்டால் 5 மார்க் எழுதுங்க. 5 பாயிண்ட் எழுதுங்க. 4 பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் அதே தான் கொடுத்துருவாங்க. அப்போ எடுப்பு மீதான வட்டி எப்படி கண்டுக்கணும்? இல்லை ஃபார்மெட் கூட கேட்பாங்க. எடுப்பு மீதான வட்டி என்ன, எடுப்பு தொகை இன்ட்டு வட்டி வீதன்ட்டு வட்டிக்குரிய காலம். இந்த நேரடி முறை இருக்குது இல்லையா, அந்த எடுப்பு மீதான வட்டி கணக்கு அதை பார்த்துங்க. எடுப்பு மீது வட்டி எப்படி கணக்கு அதை பார்த்துங்க. அந்த ஃபார்மெட் அந்த இது பார்த்துங்க, எப்படி போகணும் பார்த்துங்க, கணக்கும் பார்த்துங்க. குறிப்பேடு பதிவு இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பெருக்கு தொகை முறை பார்த்துங்க. கணக்குன்னு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் மீது வட்டி கணக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 மார்க்கில் கேட்டாங்க. முதல் மீது வட்டி கண்டுபிடித்து என்னது, எடுப்பு மீது வட்டி கண்டுபிடித்து, 2ல் 1 கண்டிப்பாக கேட்பாங்க. அது பார்த்துங்க. முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி 2ல் கண்டிப்பாக 1 கேட்பாங்க. அது 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 மார்க் மட்டும் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் நான். 4th லெசன் பாருங்கள். இந்த சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறோம்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சராசரி லாபம் கண்டுபிடி கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க 2 மார்க்கில். பார்த்துங்க, ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் கூட்டி எத்தனை வருஷம் அதை பற்றி பெருக்கி விட்டுனா வகுத்து போட்டிங்கலாம் கிடைக்கும். அதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறது, இந்த சராசரி லாபம், உயர் லாபம், நற்பெயர் அப்படி இது 3 சேர்த்து கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 5வது பாடத்தில் பாருங்கள். இந்த புதிய கூட்டாளி நற்பெயர் கொண்டு வராருல்ல, அப்போ ஏதாவது அவங்க குறிப்பேட்டு பதிவு தராங்களா, அதை பார்த்துங்க. குறிப்பேட்டு பதிவு தராங்க. அந்த குறிப்பேட்டு பதிவு கண்டிப்பாக கேட்பாங்க. கொஞ்சம் குறிப்பேட்டு பதிவு கண்டிப்பாக கேட்பாங்க. அது ஒன்று பார்த்துங்க. இந்த இது அருள் அனிதா, அருள் மற்றும் அனிதா ஃபஸ்ட்டு லாப நட்டங்களை கண்டுபிடிச்சு கேட்குறாங்கல்ல, பொது காப்பு இந்த குறிப்பேடு கண்டிப்பாக கேட்பாங்க. பொது காப்பு கணக்கு பற்றி மற்ற எல்லாம் பிரித்து தரேன் இல்லையா, பொது காப்பு முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக அந்த 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்குக்கெல்லாம் கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த பொது காப்பு நல்லா பார்த்துங்க. இந்த 1, 2 நல்லா பார்த்துங்க. இந்த லெசன் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து 6வது பாடத்தில் பாருங்க. இந்த பகிர் தர லாபம் இருக்குல்ல, இதே போல் காப்பு நீதி, அதில் பொது காப்புன்னு பார்த்தோம்ல, அதே போல் காப்பு நீதி இது குறிப்பேட்டு பற்றி கேட்பாங்க. இந்த 2 பார்த்துங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நான் இப்போ சொன்னதை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்கில் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரி ஸ்டூடெண்ட், இது எப்படி இருக்குது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதுக்கு நான் கேட்ட கேள்விலாம் கரெக்டாக வரும். 90% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுறது உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.